ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஜிகேயில் என்ன லெசன்ஸ்லாம் வந்து படிக்கணும், முதல்ல ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மெயினாக பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு பேசிக் ஐடியாவுமே இல்லாத இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு டாப் 50 லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். டாப் 50 லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன்ல, இந்த 50 லெசன்ஸ் படிச்சிங்கனாலே நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து ஜிகே வந்து கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 அதேமாதிரி குரூப் 4உடைய சிலபஸ். இது வந்து இதில் ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. சயின்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் இதை லாஸ்ட்டாக நம்ம வந்து படிக்கலாம். ஸோ ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறுனா ஹிஸ்ட்ரி அண்டு இந்திய தேசிய இயக்கம்னா ஐஎன்எம். ஸோ இது ரெண்டும் சேர்த்து 10 கேள்வி கொடுக்குறாங்க. அடுத்தது இந்திய ஆட்சியல், அதாவது பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸும், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்தியன் எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இதில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்தது தமிழ்நாடு வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதுலேருந்து 20 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இதை எந்த ஆர்டரில் நம்ம ஜிகே படிக்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி படிக்கணும். அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 4 அதாவது பாலிட்டி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் யூனிட் 3 படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் வந்து படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி படிக்க போகிறோம். அப்போ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, இந்த ஆர்டரில் இந்த யூனிட் 2, 3, 4 அடுத்தது 5 இதை படிச்சிங்க அப்படின்னாலே இதில் இருக்க பாதி லெசன்ஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதில் இருக்க எல்லா லெசன்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட் 6ல் கவர் ஆகும். அண்ட் அந்த தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இருக்குங்கள்ல, அதுலேயுமே கவர் ஆகும். ஸோ அப்போது இந்த 50 லெசன்ஸ் படிக்கிறதுக்குள்ளவே தான் இந்த தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் இருக்கிற லெசன்ஸும் இந்த யூனிட் 6ல் இருக்க லெசன்ஸும் வந்து கவர் ஆகும். ஸோ இப்போது என்னென்ன அந்த டாப் 50 லெசன்ஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜிகேயில் இருக்க இந்த 50 லெசன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா குரூப் 4, குரூப் 2 2A ப்ரிலிம்ஸு, குரூப் 1 ப்ரிலிம்ஸ், இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ ஸ்கூல் புக்கில் இந்த 50 லெசன்ஸுமே இருக்குது. இந்த 50 லெசன் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸு. இந்த 50 லெசன்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஜிகேயில் 75% வந்து நீங்கள் முடிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன 6லேருந்து 9th வரைக்கும் இருக்கிற கண்டென்ட் தான் வந்து இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கண்டென்ட்டே தான் அங்கேயுமே இருக்க போகுது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த 50 லெசன்ஸில் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். இப்போ வந்து அது என்னென்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி. நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி படிக்கணும். பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன் என்ன கொடுத்துருக்கேன்னா இந்திய அரசியலமைப்பு 10th ஃபஸ்ட் லெசனு, அதுக்கப்புறம் மத்திய அரசு, மாநில அரசு, இந்த 3 பாடம் படிச்சிங்க அப்படின்னாலே இந்த மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் வந்து இந்த மூணு லெசன் தான் வந்திருக்கும். ஸோ அப்போது இந்த 3 படிச்சிங்கனாலே பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% சிலபஸ் முடித்த மாதிரி தான். ஸோ இந்த 3 லெசன்ஸை வந்து 10th ஃபஸ்ட்டு முடிச்சிங்க அப்படின்னா இதே இந்திய அரசியலமைப்பு இதில் இருக்கிற கண்டென்ட்டே தான் பார்த்திங்கன்னா 12th இருக்கும். அந்த மத்திய அரசில் என்ன படிக்கிறீங்களோ அதே தான் அந்த சட்டமன்றத்தில் இருக்கும். இதில் என்ன 3 லெசன் ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சிங்களோ அந்த 3 லெசன் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த 12th இருக்கிற இந்த 4 லெசனும் இருக்கும். அப்போ 10th இருக்க ஃபஸ்ட்டு அந்த 3 லெசன்ஸை வந்து நல்லா தரவாக படிச்சிருங்க. அது படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து இருக்கிற இந்த 4 லெசனும் 12th இருக்க அந்த ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதில் இருக்க பாயிண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி அதை படிச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 12th இருக்கிற இது 12th பார்த்திங்கன்னா இந்தியாவில் கூட்டாட்சி, இந்தியாவில் இருக்க அமைப்பு, தேச கட்டமைப்பின் சவால்கள், திட்டமிடலும் வளர்ச்சி அடைசலும், அதாவது 12th பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 8 லெசன்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் வந்து நம்ம படிக்கணும். அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த புக்கில் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th இருக்கிற பாலிட்டிக் ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸுக்கு வந்து கொடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே 12th வந்துடுங்க. 12th வந்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 8 லெசன்ஸ் வந்து அதில் ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th என்ன கண்டென்ட் படிச்சிங்களோ அதுவே தான் ஒரு 50% ஆஃப் கண்டென்ட் வந்து இருக்கும். மீதி இருக்கிறத மட்டும் புதுசாக இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு 4 லெசன் வந்து புதுசாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த 12th இந்த 8th லெசன் வந்து திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் வருவில் இருக்குங்களா, இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து திட்டக்குழு, நிதி ஆயோக், பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இந்த 4 டாப்பிக்கை பற்றி நல்லா படிச்சுக்குங்க. அடுத்தது வந்தீங்கன்னா 11th பாலிட்டி படிக்கணும். 11th பாலிட்டியில் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழகத்தில் அரசியல் சிந்தனை, சமூக நீதி, 11th பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 3 லெசன்ஸ் இருக்கும். அதை மட்டும் படித்தா போதும். இது வந்து பாலிட்டியில் வந்து கவர் ஆகாது. இந்த 3 லெசனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டியில் வராது. நான் சொன்னல
அந்த யூனிட் 6 சொன்னல அதில் தான் வந்து கவர் ஆகும் இது இந்த அதனால் அப்போது இங்கே யூனிட் 6ல் கவர் ஆகுது நம்ம பாலிட்டி புக்கில் இருக்கிறதுனால நம்ம பாலிட்டி கூடயே சேர்க்குறோம். அப்போ இன்டெரக்டாக நம்ம யூனிட் 6லேயும் கொஞ்சம் படிக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட, பிகினர்ஸாக இருக்கீங்க, நான் என்ன படிக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியலன்னா கூட, டேரெக்டாக நான் கொடுத்துருக்க இந்த லெசன் 50 லெசன்ஸ் வந்து படித்து முடிச்சிடுங்க. இந்த 50 லெசன்ஸ் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் 6th to 9th மட்டும் தான் படிக்க வேண்டிய பேலன்ஸ் இருக்கும். அந்த 6th to 9th நீங்கள் இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th 11th 12th ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்கு தான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஹையர் ஸ்டாண்டர்ட் தான் மேக்ஸிமம் கண்டென்ட் வந்து இருக்கும். இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 6th-லேருந்து 9th படிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இதுலேயே நம்ம இதில் இருக்கிற கண்டென்ட்டே தான் அதுலேயும் ரிப்பீட் ஆக போகுது. ஏதோ 1-2 பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணி படிச்சிடலாம், ஈஸியாகவே முடிச்சிடலாம் 6th to 9th. ஸோ அப்போ இந்த 50 லெசன்ஸ் படிக்கிறது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ 50 லெசன்ஸாக நல்லா படிச்சுக்குங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பாலிட்டியில் வந்து நம்ம என்ன இப்போ இது வரைக்குமே பார்த்திங்கன்னா பாலிட்டியில் என்னென்ன முடிச்சிட்டோம், 10th முடிக்கிறோம், 11th முடிச்சிட்டோம், 12th முடிச்சிட்டோம். அப்போ 3 இருக்கிற ஹையர் ஸ்டாண்டர்ட் 3மே நம்ம முடிச்சிடுறோம். பேலன்ஸ் என்ன இருக்க போகுது, 6th to 9th இருக்க போகுது. அதை கடைசியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பாலிட்டியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து படிக்க வேண்டியது இருக்குது. இந்த கேசஸ்லாம் கேட்பாங்க, வழக்குகள் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸு, பார்ட்ஸு இதெல்லாம் வந்து கேட்பாங்க, அமெண்ட்மெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த அவுட் ஆஃப் கண்டென்ட்டுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கூல் புக் இந்த 50 லெசன்ஸ் வந்து நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அதை நான் வந்து போடுறேன் ஃப்யூச்சரில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா ஐஎன்எம் படிக்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டுமே படிக்கலாம். ஹிஸ்ட்ரி வந்து சில பேருக்கு எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும், ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி படிப்பேன், அதுக்கப்புறம் ஐஎன்எம் படிப்பேன். ஆனால் சில பேருக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் வேகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஐஎன்எம் படிச்சுட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி படிங்க. ஐஎன்எம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் நான் செகண்ட் வந்து ஐஎன்எம் கொடுத்துருக்கேன். ஸோ ஐஎன்எம்மில் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 10th 5th லெசன் வந்து இருக்கும். அடுத்தது நவீனத்தை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு 11th புக்கில் வந்து இருக்கும். ஸோ இந்த 2 லெசனுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். நீங்கள் 10th படிச்சிங்க 11th படிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க கண்டென்ட் தான் 10th-லேயும் இருக்கும், 10th இருக்கிற பாதி கண்டென்ட் 11th-லேயும் இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 லெசனும் பார்த்தீங்கன்னா சேம் லெசன்ஸ் தான். அடுத்தது ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இங்கே தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிட் 6ல் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி இந்த லெசன் வந்து ஐஎன்எம்லேயும் கவர் ஆகும். 17வது லெசன் வந்து ஐஎன்எம்மில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஐஎன்எம் புக்கில் இருக்கிறதுனால. ஆனால் இது பார்த்தீங்கன்னா யூனிட் 6லேயுமே வந்து இந்த லெசன் வந்து கவர் ஆகும். அடுத்தது கலைஞருக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ற லெசன் வந்து படிச்சுங்க. அடுத்தது வந்து தேசியம், காந்திய காலகட்டம், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 5 யூனிட் 6 இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் வந்து கவர் ஆகும். அந்த போராட்டங்கள் இருக்குதுல்ல யூனிட் 6ல் அதில் வந்து கவர் ஆகும். அப்போது நீங்கள் இதில் படிக்கும் போதே பாருங்கள், நீங்கள் ஐஎன்எம் கீழே தான் படிப்பீங்க சில லெசன்ஸை. ஆனால் அந்த சில லெசன்ஸை உங்களுக்கு இன்டெரக்டாக அந்த யூனிட் 6லேயும் யூனிட் 5ல் இருக்க அந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களால் சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலனாலுமே இந்த 50 லெசன்ஸை படிங்க. அந்த 50 லெசன்ஸுக்குள்ளே இருக்கிற லெசன்ஸ்லேயே தான் 80% ஆஃப் சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிட் 6லேயே வந்து கவர் ஆகிடும். அடுத்தது இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா 10th. ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா 10th ஐஎன்எம் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறீங்க. அப்போ ஐஎன்எம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க 10th இருக்கிற அந்த 5th 6th 7th 8th 9th 10th இந்த லெசன்ஸ் அப்படியே படிச்சிருங்க. இந்த ஒரு 5 லெசன்ஸ் படிச்சிங்க அப்படின்னா அப்படியே 12th இருக்கிற ஃபஸ்ட்டு 8 லெசன்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ 12th இங்கே பாருங்கள், அந்த 10th வந்து கொஞ்சம் கண்டினியூஷன் வந்து இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு படிக்கிறவங்க நீங்கள் வந்து ஸ்டோரியாக தான் நான் ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டோரி மாதிரி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக 12th போயிடுங்க ஐஎன்எம் படிக்கும்போது. ஸோ 12th ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ என்ன நடக்குது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கின வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம 12th வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 10th படிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த 12th கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு புரியும். டேரெக்டாக நீங்கள் போய் 10th படிச்சிங்க அப்படின்னா இப்போ ஒரு டாபிக் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க ஒரு டாப்பிக்கில், அடுத்தது வேறு இயர் போகும். அப்போ அந்த இயரோடைய கண்டினியூஷன் வேணும்னா நீங்கள் 12th ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் 10th வந்து படிச்சிருங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 12th படிக்கிற அதே சேம் கண்டென்ட் தான் அந்த 10th இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸும் வந்து இருக்கும்.
ஸோ அப்போ 12th 10th வந்து நீங்கள் ஐஎன்எம்ல வந்து முடிச்சிட்டீங்க. ஐஎன்எம்னு எடுத்துட்டிங்கன்னா 3 புக்கு தாங்க ஸ்கூலில், 8th 10th 12th வேறு எதுலேயுமே ஐஎன்எம் வந்து கவர் ஆகாது. ஸோ நீங்கள் அப்போ மெயினாக இருக்கிற பெரிய ஸ்டாண்டர்ட் எது 10th 12th முடிச்சிட்டிங்க அப்படின்னா 8th இருக்கிற கண்டென்ட் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் இருக்கிற அதே கண்டென்ட் தான் இருக்க போது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ ஐஎன்எம் முடிஞ்சிச்சிங்களா? அப்போது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கிறீங்க, ஹையர் ஸ்டாண்டர்டில் இருக்கிற 10th முடிக்கிறீங்க, 11th முடிக்கிறீங்க, 12th முடிக்கிறீங்க. 3 ஸ்டாண்டர்டுமே 10th 11th 12th முடிச்சிடுங்க. அடுத்தது ஐஎன்எம்ல பார்க்கும்போது 3 இடத்துல தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் கவர் ஆக போகுது, 8th 10th 12th. அதில் நீங்கள் 10th 12th முடிக்கிறீங்க, 8th மட்டும் தான் பெண்டிங் வைக்க போகிறோம். அடுத்தது ஹிஸ்ட்ரி வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, நச்சுன்னு இந்த 6 டாபிக் தான். இந்த 6 டாப்பிக்கை படிச்சிங்கனாலே கண்டிப்பாக 4 கொஷின்ஸ் வந்து வந்துடும். ஏன்னா இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், அதுக்கப்புறம் 11th பார்த்தீங்கன்னா அரேபிய துருக்கியர் வருகைன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. டெல்லி சுல்தான்கள் மட்டும் படித்தா போதும். அதே 7th பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான், விஜயநகர பாமினி அரசு, முகலாய அரசு, மராத்தியர்கள், பேஷ்வா ஆயிடுச்சிங்க. இதுதான், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி தான் மெயின். ஸோ அதுக்கப்புறம் லோ ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 7th 6th வந்து கவர் ஆகும். அவ்வளோதாங்க ஹிஸ்ட்ரி. அப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லோ ஸ்டாண்டர்டும் படிச்சிடலாம். ஏன்னா 11th படிச்சிட்டோம் அப்படின்னா லோ ஸ்டாண்டர்டில் இருக்கிறது ஒரு கண்டென்ட்டே இல்லை. அப்போது சைட் பை சைடு நீங்கள் 7th and 11th வந்து படிச்சிடலாம். அப்போ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11th வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் 6th to 7th 6thலேயும் 7thலேயும் மட்டும் தான் ஹிஸ்ட்ரி கவர் ஆகும். 8th ஐஎன்எம் கவர் ஆகும். 9th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக தேவையே இல்லை. அதில் அந்த சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் படித்தா போதும் 9th. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டின் அகழாயுதங்கள் இதெல்லாம் வந்து வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். அப்போ ஹிஸ்ட்ரியில் நம்ம கவர் ஆகிறதே ஸ்கூல் புக்கில் 2 இடம் தான், ஒன்று 6th ஒன்று 11th. 6th 7th 11th அந்த 3மே நம்ம ஹிஸ்ட்ரி வந்து முடிச்சிடும். அப்போ ஹிஸ்ட்ரியை வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட முடித்த மாதிரி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு நீங்கள் 6th to 10th வந்து 9th வந்து படிக்கிறீங்களோ இல்லையோ, மெயினாக 11th 12th தாங்க ஹைலைட்டு. 11th 12th தான் அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் 10th வந்து கொஞ்சம் 10th இருக்கிற 5 லெசன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டி நீங்கள் 11th 12th கொடுக்கணும், அதுக்கப்புறம் 10th கொடுக்கணும், அதுக்கப்புறம் 6th to 9th. 6th to 9th வந்து ஒன்றுமே இருக்காது, பாக்ஸ் மாதிரி தான். பாக்ஸ் கண்டென்ட் அந்த புக் பேக்கை படிச்சிங்கனாலே போதும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுலேருந்து ஒன்றும் கொஷின்ஸ் வந்து அந்த அளவுக்கு வராது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 11th எக்கனாமிக்ஸ் வந்து மெயின். 11th எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 7வது பாடத்துலேருந்து 11வது பாடம் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். 7 8 9 10 11. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு பொருளாதாரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த யூனிட் 5 இருக்கிற தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் வந்து கவர் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் தான் படிக்கிறீங்க, ஆனால் இன்டெரக்டாக அது எதில் போய் கவர் ஆகுது, யூனிட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது யூனிட் 5லையுமே கவர் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த 50 லெசன்ஸ் படிச்சிங்கன்னா அந்த யூனிட் 5லையும் யூனிட் 6ல இருக்கிற ஒரு 50% ஆஃப் லெசன்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்ட மாதிரி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12th வந்து இந்த 4 லெசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் படிக்கணும் தான், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு டார்கெட்டில் நம்ம இந்த 4 லெசன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 லெசன் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த 4 லெசனை பார்த்துங்க. இதில் இந்த பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடுறது ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 11.6 11.9 இருக்கும். அதை மட்டும் நல்லா வந்து பார்த்துக்குங்க. அப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக கொஷின் ஏரியா அப்படின்றது பார்த்திங்கன்னா 11th 12th தான். அதை நம்ம இங்கேவே வந்து கவர் பண்ணிடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 10th ஜாகிரஃபி மட்டும்தாங்க நான் படித்தேன். 6th to 9th படித்ததே கிடையாது, 10th மட்டும் தான் படிச்சுட்டு போவேன். 10th மட்டுமே படிச்சுங்க, வேறு எதுவும் கூட தேவையில்லை. ஏன்னா ஜாகிரஃபியில் வந்து நமக்கு 5 கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதை 10thலேருந்தே கண்டிப்பாக 3 கொஷின்ஸ் வந்துட்டாலுமே 2 கொஷின் வேறு 2 கொஷின் லோ ஸ்டாண்டர்டில் கேட்டால் கூட அதை நம்ம 10th படிச்சுக்கிறத வச்சு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் நம்மளால் ஆன்சர் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அப்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 51 லெசன் கொடுத்துருக்கேன். இந்த 51 லெசன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே ஜிகேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து 70 to 80% வந்து முடித்த மாதிரி தான். மீதி இருக்கிறது எல்லாமே லோ ஸ்டாண்டர்ட் தாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டி நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்க. பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு என்னது 10th 12th 11th இந்த ஆர்டர் வாங்க. அதுக்கப்புறமா வந்து 6th to 9th வந்து படிச்சுக்கலாம், ப்ளஸ் அவுட் ஆஃப் கண்டென்ட் வந்து நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே கவர் ஆகும் அப்படின்னா 11th 7th மட்டும் தான் கவர் ஆக போகுது. 6th வந்து அந்த சிந்து சமவெளியும் குப்தர்கள் மட்டும் கவர் ஆகும். அதுக்கப்புறம் குட்டி லெசன்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம 6th to 9th படிக்கும்போது அப்போ தனியாக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதேமாதிரி பாலிட்டி இந்த தேசிய சின்னங்கள், அதுக்கப்புறம் குடியுரிமை, மாநில அரசு, இந்த மாதிரியான சின்ன பாடங்கள் வந்து இருக்கும். ஆனால் நம்ம மெயினாக வந்து இந்த ஆர்டரில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 6th to 9th வந்து படிச்சுக்கலாம். ஸோ அப்போ
பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 10th 12th 11th இப்படி போங்க. ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 11th 6th 7th வந்து நம்ம பார்த்துக்க போகிறோம். ஐஎன்எம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12th, அதுக்கப்புறம் 10th, அதுக்கப்புறம் 8th இந்த மூணில் தான் வந்து கவர் ஆகும். 3 ஸ்டாண்டர்டில் தான் கவர் ஆகும். அதில் 10th 12th வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறமா 8th வந்து படிச்சுக்கலாம். ஃபஸ்ட் டார்கெட் 1ன்ற லெவலில் நம்ம 12th 10th வந்து படிச்சுக்க போகிறோம். டார்கெட் 2 லெவலில் நம்ம 8 படிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி சொல்லியாச்சு, ஐஎன்எம் சொல்லியாச்சு, பாலிட்டி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸில் 11th 12th தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டில் படிக்க போகிறோம். செகண்ட் டார்கெட்டில் 10th அண்ட் தென் 6th to 9th வந்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி நமக்கு வெறும் 10th மட்டும் தான் படிக்க போகிறோம். இவ்வளோ தாங்க. ஸோ இந்த வரைக்கும் இந்த 51 லெசன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நீங்கள் ஜிகே வந்து முடித்த மாதிரி தான். அதுக்கப்புறம் லோ ஸ்டாண்டர்டில் இருக்கிறது தான் நம்ம வந்து படிச்சுக்க போகிறோம். ஸோ அப்போ எல்லாருமே வந்து இந்த ஜிகேவை இதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஐஎன்எம்மில் 12th ஐஎன்எம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் வந்து குரூப் 4க்கு நல்லா படிச்சுக்கோங்க. குரூப் 2 2Aக்கு பார்த்தீங்கன்னா 8 லெசன்ஸ் வந்து தேவைப்படும். ஆனால் குரூப் 4க்கு வந்து ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் தான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஆனாலும் 6th to 8th நம்ம படிக்கணும். அதையும் ஒரு டைம் பார்த்துக்குங்க. இதை வந்து நீங்கள் இந்த லெசன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ நான் வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஜிகேக்கு வந்து லெசன் லிஸ்ட் வந்து நான் கொடுத்துட்டேன். டார்கெட் 1 அப்படின்றதுல இந்த 50 லெசன்ஸ், இந்த 51 லெசன்ஸ் வந்து நம்ம முடிக்க போகிறோம். இதை அப்படியே படிச்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு வந்து நான் இனிக்கும் கடிதம் அப்படின்ற சீரீஸில் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு எழுத்து ஒரு மொழி வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன் ஸ்டோரியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரபு தொடர்களும் கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தமிழுக்கு வந்து பெஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு அகாடமிக் புக் வந்து வாங்கிக்கலாம். எஸ்எம் புக்கு நல்லா தான் இருக்குது. அது வாங்குறதுனால வாங்கிக்கோங்க. ஆனால் எந்த அகாடமி புக் வாங்கினாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கூல் புக் வந்து இருக்குதா, அதாவது ஸ்கூல் புக் கண்டென்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பிகினர்ஸ்க்கு தான் வந்து மெயினாக இதை வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிங்க. ஜிகேக்கு எடுத்தோன்னே இந்த 51 லெசன்ஸ் வந்து முடிங்க. மேக்ஸுக்கு வந்து இனிக்கும் கணிதம் சீரிஸ் வந்து பாருங்கள், அதுவே போதும். தமிழுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் புக்கு வாங்கிட்டு அதை படிச்சுட்டே வாங்க. அவுட் ஆஃப் புக்குக்கு நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். அதாவது அவுட் ஆஃப் புக்குக்கும் நான் என்னென்ன டாபிக்ஸ் மட்டும் அவுட் ஆஃப் புக்கு படிக்கணும் அப்படின்றத நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க அவுட் ஆஃப் கண்டென்ட்டை மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து போடுறேன். ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஜிகேயில் நான் கொடுத்துருக்க இந்த 51 லெசன் இருக்குல்ல, இந்த லெசன்ஸை வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் படிச்சுட்டே வாங்க. மேக்ஸில் இனிக்கும் கணிதம் சீரிஸ் வந்து நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. தமிழில் போடுற ஷார்ட்கட்ஸையும் பார்த்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து தமிழ் இலக்கணமும் டீச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த 1 வீக் வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது. அதனால் என்னால் எல்லாத்துக்கும் வீடியோ போட முடியாது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து தமிழுக்கும் நான் இலக்கணம் வந்து டீச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.